214க்கும் அனௌன்ஸ் பண்ணது ஒரு சாதனை தான். விஜயகாந்த் தன் கட்சிக்காரங்களே அனௌன்ஸ் பண்ணார், 1-2 வெளியே பண்ணார். இவர் வந்து ஒரு 100 கேண்டிடேட் மேலே பொறுக்கியிருக்கிறார். லோகேஷ் கேண்டிடேட் போட்டது எடப்பாடியை விட்டுட்டு வராரு. அவர் தூசி மோகனை போட்டது எடப்பாடியை விட்டுட்டு வராரு. எடப்பாடியால் நீக்கப்பட்டவங்களையும் சேர்த்து எடுத்து போட்டிருக்காரு. ஒரு போட்டி அதிமுக மாதிரி தான் அந்த கேண்டிடேட்ஸ் இருக்குது. இவருக்கு கேண்டிடேட் கிடைக்காம கட்சி மாறிகளை வந்து கடைசி நிமிஷத்தில் கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறாரு. ஸோ இவர் பாப்புலாரிட்டியை வச்சு கேண்டிடேட் இல்லாமல் தான் திணறி இருக்கார். மீண்டும் சொல்கிறேன், இவரோட பிறந்த நாள் 35 இடத்துல தான் கொண்டாடப்பட்டது. அது ஒரு ஆதாரம் தருவார்னா நான் அதை விட்ரா பண்ணிக்கிறேன். அதை வச்சு தான் இவர் கேண்டிடேட் இல்லைன்னு. மீதி கேண்டிடேட்டு புள்ள பிடிச்ச மாதிரி பிடிச்சி கொண்டு போட்டிருக்காங்க. அதுதான் இன்னும் கேண்டிடேட்டு வேட்புமனு தாக்கல் செய்திகள்லாம் இன்னும் சரியாக வரல, பார்ப்போம். அதே வேளையில் 3 கூட்டணி கட்சிகளை போட்டது சொந்த கட்சி மாதிரி காட்டுறாங்க. ஜெகநாத் மிஸ்ரா, முஸ்தபா பாய், இவர் கேஎம் ஷெரீப். அதுவும் தப்பு. 230 கேண்டிடேட் போட்டுட்டீங்க நீங்கள். அந்த 230 தாண்டி ரெட்டை துறையில் ஒரு விஜய், 3 கூட்டணி கட்சி. 230 போட்டதே 214 போட்டதாட்டு நான் ஏற்றுக்கிறேன். உங்களோட சாதனையாட்டு அதை ஏற்றுக்கிறேன். பட் அதில் நீங்கள் சந்தர்ப்பவாதிகள், கட்சி மாறிகள் அப்படி தான் ஒரு 100 பேரை பொறுக்குனீங்க. மீதி உங்கள் பாப்புலாரிட்டியை வச்சு உங்களுக்கு சம்மதம் இல்லாதவனை தான் மீண்டி பொறுக்கி போட்டிருக்கீங்க. எப்படியோ நான் விமர்சனம் பண்ணதுனால அசரத்தையாக இருக்காமல் 214 போட்டுட்டீங்க. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.